முக்கிய செய்தி, முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் காத்திருக்கிறார். பாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சரவணன். சிலை கடத்தல் விவகாரத்தில் சிபிஐயால் பதியப்பட்ட வழக்கில் முன்னாள் காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேல் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கி மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிபிஐ தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் அவருக்கு தற்பொழுது முன்ஜாமீன் வழங்கியும் 4 வாரங்கள் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் எனவும் தனிநபர் முன் பிணையாக 25,000 அவர் கொத்து செலுத்த வேண்டும் என்றும் கூறியும் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. சிபிஐ தரப்பில் விளக்கம் அளிக்க உத்தரவிட்ட நீதிபதி முன்ஜாமீன் வழங்கி இன்று உத்தரவிட்டிருந்தார். ஏற்கனவே பொன் மாணிக்கவேல் இது குறித்து ஒரு வழக்கினை தொடுத்திருந்தார். அதில் நீதிமன்றம் சிலை கடத்தல் வழக்கை டிஐஜி தரத்திற்கு குறையாத அலுவலரை கொண்டு விசாரணை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் சிபிஐயின் காவல் கண்காணிப்பாளர் வழக்கு பதிவு செய்துள்ளார். அதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அவ்வாறு இருக்கையில் அவர் வழக்கு பதிவு செய்வது ஏற்கத்தக்கதல்ல. தற்பொழுது விசாரணை நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும். சிபிஐ எனது வீட்டில் நுழைந்து பொருட்களை கைப்பற்றியதும் சட்டவிரோதமானது. என் மீதான நன்மதிப்பை குலைக்கும் விதமாக இந்த வழக்கில் எனக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி பாரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தற்பொழுது இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். இருந்த போதிலும் தற்பொழுது நீதிபதி பாரத சக்கரவர்த்தி அவருக்கு 4 வாரங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். இந்த 4 வாரங்களும் சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகம் முன்பாக அவர் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் எனவும் இவருக்கு தனிநபர் பிணையாக 25,000 செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்து முன்ஜாமீன் வழங்கியுள்ளார். சரவணன். சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.